பாட்டாளி மக்கள் இப்போ சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுக்குழுல எவ்வளோ பேர் வந்தாங்க, 8000 பேர். அது எழுத முடியல, பதிவு பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி மாநில செயற்குழு எவ்வளவு? 3000க்கு மேலே செயற்குழு. பொதுக்குழு அவ்வளவு. நிர்வாகக்குழு ஒருத்தர் வரல, அதுதான். மற்றபடி எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஒரு முகமாக ஒரே தீர்மானம் போட்டாங்க. அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய 2 முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவருடைய முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை கிடையாது, சொல்லவும் கூடாது. நான் அப்பொழுதும் சொல்றேன், இப்பொழுதும் சொல்றேன். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில கூட்டம், அவர்களுக்கு நல்லது. அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும், பதவிகள்லாம் கிடைக்கும். பொறுப்புகள் தான் கிடைக்குமே தவிர பதவிகள், எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி எல்லாம் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. அவங்க ஏன்னா அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சார்ந்தோம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது? 20 பேரா 40 பேரா? 21 பேர். 21 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி. பிரமாதமாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதுதான் நல்லது. இது முதல்ல 3 தடவை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 6-8 மாதத்தில் நடந்த சண்டையில் 3 தடவை சொல்லியிருக்கேன், நீ நிறையா கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன் உங்க அப்படின்னாரு. அதனால் இனிமே இந்த கொடியை பயன்படுத்தின்னு, பேரை பயன்படுத்தின்னு, என்னுடைய பேரையும் பயன்படுத்தினேன். இனிஷியல் வேணா கொண்டு வருவான். ஆர் அன்பமணி கொண்டு வரலாம். அது ஒன்று ஆட்சேபனை இல்லை, ஆட்சேபனை இருக்க முடியாது. அதில் எத்தனை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள் கட்டுப்பட்டு 3 ஆகி 4 கூட ஆகியிருக்குது. ஆனால் ஒரு தனி, அதெல்லாம் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தண்ணி வண்டி இல்லாமல், ராத்திரி பகல் இல்லாமல், காடு மேடு பழம், காடு மேடு இதெல்லாம் சுற்றி 56 வருஷம், அது 46 வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ என்னன்னா கட்சி ஏன் கட்சி, இது எப்படி நியாயமாகும்? அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், இது தனி கட்சி ஆரம்பிச்சு இனிஷியலும் போட்டுக்குவோம். கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது. திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்.
பத்திரிகையாளர் முன்னாலே சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.